அர்ஜுன், நீ என்ன இன்னும் வீட்டுக்கு போகலையா? இங்கேதான் நின்றுட்டு இருக்க. ஏன் அந்த மகாராணி இன்னும் வரலையா? ஆ ஆமாம். ஏப்பா அர்ஜுன், நீ போய் அவள் எங்கே இருக்கான்னு பார்த்து கூட்டிகிட்டு வா. அப்புறம் எனக்கு ஒரு சின்ன வேலை, வெளியே போயிட்டு வந்துடுறேன். ஏய், ரொம்ப நேரம்லாம் இங்கே இருக்காத. பேசணுமா கிளம்பணுமான்னு இருக்கணும். வயசு பையன் இருக்கிற வீட்டில் இந்த மாதிரி வந்து நின்றுட்டுருக்க. உன் வீட்டில் எதையும் சொல்லி கொடுத்து வளர்க்கலையா? இப்படி தான் அடுத்தவங்க வீட்டிலலாம் வந்து நிற்க சொல்லியிருக்காங்களா? இல்லை ஆண்டி, நிலாவுக்கு பால் கேசரினா பிடிக்கும்னு அம்மா கொடுத்து விட்டு வர சொன்னாங்க. அதான் ஆண்டி வந்தேன். நான் கிளம்புறேன். இரு பார்த்துட்டே போ. அர்ஜுன், அந்த மகாராணி மேலே தான் இருப்பாங்க, அவங்கள கூப்பிடு. உங்ககிட்ட நின்று வெட்டி கதை பேசல, எனக்கு டைம் இல்லை. எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, நான் போயிட்டு வந்துடுறேன். ஏய் சத்யா, நான் கிளம்புறேன். ஏய் சத்யா, என்னடி எப்போ வந்த? சர்ப்ரைஸா வந்து நிக்கிற. உள்ள வா, வந்து உட்காரு. இல்ல, டைம் ஆயிடுச்சு, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். அம்மா தேடுவாங்க. எதுக்குடி அதுக்குள்ள போற? வா, ஒரு நிமிஷம் இரு, நான் ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரேன். இல்ல வேண்டாம், நான் போறேன். இரு வரேன். இனிலாம் வேண்டாம். ஏய் ஏன் சோகமா இருக்க? இல்ல ஒன்றும் இல்லை. அம்மா பேசுனது நினைச்சு வருத்தப்படுறியா? சாரி, அவங்களுக்காக நான் சாரி சொல்லிக்கிறேன். இல்லை, அவங்க சொல்கிறதும் கரெக்டு தானே. ஒரு வயசு பையன் இருக்கிற வீட்டில் இப்படி வந்து நிற்கிறது தப்பு தானே. இது அவங்களோட வீடு. நான் இங்கே நிற்கிறது அவங்களுக்கு பிடிக்கல. அப்போது நான் இங்கே வரக்கூடாதுல்ல. அவங்க சரியாக தான் சொல்கிறாங்க. ஏய் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இது ஒன்றும் அவங்களுக்கு மட்டும் சொந்தமான வீடு இல்லை, எனக்கும் இந்த வீடு சொந்தம். இந்த வீடு எனக்கு சொந்தம்னா அப்போ அது உனக்கும் தான் சொந்தம். இந்த வீட்டில் சொந்தம் கொண்டாடணும்னு எனக்கு ஒன்றும் ஆசைலாம் ஒன்றும் கிடையாது. எனக்கு என் வீடு இருக்குது, அது போதும். சத்யா. ஆமாம், எனக்கு என் வீடு இருக்குது, என் அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா. எனக்கு அது போதுங்க. ஏய் என்ன கோவமா? ம், கோவம்லாம் ஒன்றும் இல்லை. இப்படி நெருங்கி வந்துலாம் பேசாதீங்க. என்ன சொன்ன? அது உங்க நல்லதுக்கு தான். எனக்கு எது நல்லதுன்னு எனக்கு தெரியும். ஏன் நெருங்கி வந்து பேசினா என்ன தப்பு? நான் இன்னும் உன்னை அபியூஸ் பண்றேனா? சொல்லு. இல்லைண்ணா, அப்படி சொல்லலை. பின்ன எப்படி சொன்ன? பக்கத்துல நின்று பேசாதீங்கன்னு சொல்ற. பிடிக்கலன்னா நேரடியா சொல்லுங்க. விருப்பம் இல்லாத பொண்ணை நான் சீண்ட கூட மாட்டேன். இல்லை, அப்படி சொல்லலை. சாரிம்மா, என் மேலதான் தப்பு. இனிமே நீ இருக்கிற பக்கம் கூட நான் வரமாட்டேன். பிடிக்காம நான் எதுக்கு உங்க பக்கத்துல வந்து நின்று பேசிட்டு இருக்கணும்? நான் வந்து பக்கத்துல வர்றது கூட உனக்கு பிடிக்கல, அப்படிதானே? இது என் அம்மா பேசிட்டு போனாங்கன்றதுனால வர்ற வார்த்தையா, இல்ல உண்மையிலேயே உன் மனசுல இருக்கிற வார்த்தையா? நான் கிளம்புறேன். சரஸ்வதி அம்மா எடுத்துட்டு வரேன்னு சொல்லு. அர்ஜுன், சத்யா எங்க? அவங்களுக்கு எது வேலை இருக்கும், கிளம்பிட்டாங்க. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல, அப்படியே கிளம்பிட்டா. எதுக்கு வந்தான்னு கூட சொல்லல. அது அவங்க கிட்டே போய் கேளு. சரி, நீ ஏன் கோவமா இருக்க? ஒன்றும் இல்லை. என்னக்கா எப்படி இருக்கீங்க? ஏய், இப்போ எதுக்கு என்ன வர சொன்ன? அதான் சொல்லு. எல்லாம் நல்ல விஷயம்தான்க்கா. தம்பிக்கு அர்ஜென்ட்டா ஒரு 5 ரூபா பணம் தேவைப்படுது, கொடுத்துட்டு போனீங்கன்னா நல்லா இருக்கும். என்னது, 5 ரூபாயா? நீங்க நினைக்கிற மாதிரி 5 ரூபானா 5 ரூபா கிடையாது, 5 லட்சம். ஏய், என்ன விளையாடுறியா? நான் எங்க விளையாட போறேன்? உங்களுக்காக எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கேன். அட்டெம்ப்ட் மர்டர். இன்னும் அந்த கேஸை விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. மாட்டினா
களி சாப்பிட வேண்டியது தான். இவ்வளோ நாள் ஆச்சு உங்க மேல ஒரு சின்ன சந்தேகம் கூட வராம பார்த்துக்கிட்டோமே, அதுக்கு கூலி? என்ன மிரட்டி பார்க்குறியா? சேச்சே, தகவலை சொன்னேன் என்ன நடக்குதுன்னு. நான் மட்டும் இப்ப ஆதியை கொல்ல சொன்னது நீங்க தானு சொன்னா என்ன ஆகும் தெரியும்ல. இப்படி மிரட்டியே என்கிட்ட பணம் பறிக்கிறியா? உனக்கு அசிங்கமா இல்ல? இதுக்கு நீ போய் பிச்சை எடுக்கலாம். பிச்சை எடுத்தா எப்படிக்கா ஒரே நாள்ல 5 லட்சம் ரூபா கிடைக்கும்? இப்போ பாருங்க, சொல்லையா 5 லட்சம் நீங்க எப்படி எனக்கு கொடுத்து தான் ஆகணும். முடியாது. சரி, அப்போ நான் உங்க புருஷன்கிட்ட பேசிக்கிறேன். நேத்து கூட ஏதோ போலீஸ் ஸ்டேஷன்ல கல்யாணம்லாம் பண்ணி வச்சாரு. அவரு கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு, நீங்க கல்யாணத்தை நிறுத்துறீங்க. நல்ல ஜோடி பொருத்தம். சரி சரி, உங்க குடும்ப பிரச்சனை எனக்கு எதுக்கு? பணத்தை போட்டு விடுவீங்களா மாட்டீங்களா? போட்டு தொலைறேன். இதுதான் கடைசி. இனி பணம்னு வந்த அப்புறம் நான் சுட்டு கொன்னுடுவேன் உன்னைய. இதுக்கு மேல நான் கேட்க மாட்டேன்க்கா. நானும் தொழிலுக்கு நியாயமா இருக்கணும்னு நினைப்பேன். இனிமே உங்ககிட்ட பணம் வந்து கேட்டேன்னா காலில் கிடக்குற செருப்பு கட்டி அடிங்க. உன் அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்து சேரும். நான் வரேன். ஏங்க தியா, தியா, சாரி, நல்லா இருக்கு. நீங்க கூட பார்க்க சின்ன பையன் மாதிரி அழகா இருக்கீங்க. என்ன பார்க்க சின்ன பையன் மாதிரியே தெரியுது? ஆமா. நான் பார்க்க மட்டும்தான் சின்ன பையன். இப்போ சொல்லு, யாரு சின்ன பையன்? நானா? போங்க. எங்க விடுங்க. இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப தான் தைரியம். ஏன் நான் எதுக்கு பயப்படணும்? நீ என் பொண்டாட்டி. யார் என்ன சொன்னா எனக்கு என்ன பயம்? உங்க பொண்டாட்டியெல்லாம் கொஞ்சனது போதும், விடுங்க. அதுக்குள்ளேவா? யாராவது வந்துருவாங்க. வரட்டும். ஷோ, உங்களோட இதே தொல்லையா போச்சு. என்னது தொல்லையா? அப்படிதான் பண்ணுவேன். விடுங்க. நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லி விடுறேன். என்ன கேள்வி? சீக்கிரம் கேளுங்க. நீ என்னை எப்படி கூப்பிடுவ? இந்த வாங்க போங்க ஏங்க ஆதி இது தவிர. ஏன் உங்களை ஏங்கன்னு கூப்பிடக்கூடாதா? இல்லை ஆதின்னு சொல்லக்கூடாதா? நீ எப்படி வேணாலும் கூப்பிடலாம். ஆனா இப்போ எனக்கு பிடிச்ச மாதிரி கூப்பிடுறியா? உங்களுக்கு பிடிச்ச மாதிரியா? எப்படி கூப்பிடணும்? மாமா, ஆதி மாமான்னு கூப்பிடு. முடியாது. அப்போ டே ஆதி அப்படி கூப்பிடு. அப்படிலாம் கூப்பிட முடியாது. யாராவது அப்படி மரியாதை இல்லாம கூப்பிடுவாங்களா? நீ கூப்பிடு. டே ஆதின்னு கூப்பிடு. வாடா அப்படின்னு கூப்பிடு. போங்க. அப்படிலாம் கூப்பிட முடியாது. ஏன் கூப்பிட்டா என்ன தப்பு? யாராவது புருஷனை வாடா போடான்னு கூப்பிடுவாங்களா? சரி சரி, என் பட்டனை பிச்சிடாத. போங்க. சரி சரி சரி, நீ கை எடுக்க வேணாம். நீ எத்தனை பட்டன் வேணாலும் பியுமா, நான் தச்சுக்கிறேன். ஆனா ஒரே ஒரு தடவை என்ன மாமான்னு கூப்பிடு. உன்னை பார்க்கறதுக்காக வீட்டிலலாம் ஏமாத்திட்டு வந்திருக்கேன். அதுக்காக நீ ஒரு வார்த்தை கூப்பிடக்கூடாதா? கூப்பிட மாட்டேன். அப்போ நீ என்ன மாமான்னு கூப்பிட மாட்ட. சரி, நீ மாமா இல்ல டே, இது ரெண்டுல ஏதாவது ஒன்று சொல்லி நீ என்ன கூப்பிடணும். இல்லைனா நான் ஒன்றும் விட மாட்டேன். ஆமாங்கக்கா, கதிரெல்லாம் நல்லா வந்திருக்கு. எங்க பின்னாடி பாருங்க, விடுங்க. முடியாது. இந்த வருஷம் நல்ல விளைச்சலா இருக்கும்னு நினைக்கிறேன். எங்க பக்கத்து வீட்டு லட்சுமி அம்மாங்க பார்த்தாங்கன்னா அவ்வளோதான்.
ம் பார்க்கட்டும். அதுதான் விஜயா நானும் நினச்சிட்டு இருக்கேன். இந்த மனுஷன்தான் எங்க வீடுங்க அவங்க இந்த பக்கம் தான் வராங்க. அப்போ சொல்லு. அந்த பக்கம் எப்படி இருக்குன்னு தெரியலக்கா, போய் பார்த்தாதான் தெரியும். ஷோ மாமா விடுங்க. என்ன சொன்ன? மாமா விடுங்க மாமா. ம் ஷோ டேய் ஆதி விடுறா போலாம். ஷோ என்ன நினைச்சாரோ தெரியல. ஷோ. தம்பி உள்ள வரலாமா? வாங்க. தம்பி சாப்பாடு சாப்பிட வரல, ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு, வந்து சாப்பிட்டு போங்க. இல்லை எனக்கு வேண்டாம், எனக்கு கொஞ்சம் தலைவலிக்குது, என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இல்லைங்க தம்பி, நீங்க சாப்பிடலன்னா அம்மா வந்து கேட்பாங்க, என்ன சொல்றது? நீங்க சாப்பிடலன்னா எங்களுக்கு தான் தம்பி திட்டுவாங்க. சாப்பாடு வேணா ரூம்க்கு எடுத்துட்டு வரட்டுங்களா? இல்லை எனக்கு வேண்டாம், அம்மா கேட்டால் நான் பதில் சொல்லிக்கிறேன். எனக்கு தலைவலிக்குது, என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. காஃபியாவது போட்டு எடுத்துட்டு வரட்டுங்களா? வேண்டாம், கிளம்புங்க. ஓ சரிங்க தம்பி. ஏம்மா நீ பால் கேசரி செஞ்சா மட்டும் அது தனி டேஸ்டா இருக்குமா? எங்கேயுமே நான் அவ்வளோ டேஸ்ட்டாக சாப்பிட்டதில்ல. வேணும்னா போய் எடுத்து சாப்பிடுமா, நிறைய தான் இருக்கு. ஐஸ்லாம் ஒன்றும் வைக்க வேண்டாம். நான் போய் சொல்லலை, நிஜமாக தான் சொல்கிறேன். சரி சரி. ஏண்டி இவ்வளோ நேரம் என்ன பண்ணிட்டு இருந்த? கேசரியை கொடுத்துட்டு வர்றதுக்கு இவ்வளோ நேரமா உனக்கு? அது இல்லைம்மா, நிலா கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தா, அதான் டைம் போனதே தெரியல. இந்த பொம்பளை பிள்ளைங்களே இப்படி தான், கதை பேச ஆரம்பித்தாலுங்களாம் என்ன தான் பேசுவாளுங்களோட அம்மா, நேரம் போகிறது தெரியாமல் பேசிகிட்டு இருப்பாளுவோ. சரி பால் கேசரி போய் எடுத்து சாப்பிடு. இப்போ வேணாம்மா, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்டுக்கிறேன். சரி சரி. என்ன மேடம், என்ன கூப்பிட்டுருக்கீங்க? என்ன காரியம்? எல்லாம் ஒரு முக்கியமான காரியம்தான். என் புருஷனை ஃபாலோ பண்ணணும். நேற்று அவர் ஸ்டேஷனில் யாருக்கு கல்யாணம் பண்ணி வச்சாருன்னு தெரியணும். அது எதனால, அந்த குடும்பம் யார், எல்லா ரிப்போர்ட் எனக்கு தேவை. இவ்வளோதானா? இந்த விஷயத்துக்கா என்னை இவ்வளோ தூரம் வர சொன்னீங்க? இதெல்லாம் நான் நின்ன இடத்துல இருந்து 2 செகண்ட்ல கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம். இப்போ உங்களுக்கு நேற்று அவர் யாருக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க, எதனாலன்னு விஷயம் தெரியணும், அவ்வளோதானே? 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, இதோ வரேன். ச்சே, அந்த ஆதியை கொல்ற பிளானையும் இவங்கிட்டே விட்டு இருந்திருக்கலாம். தேவையில்லாமல் அவன்கிட்ட விட்டு இப்போ அவன் என்னை பிளாக்மெயில் வேற பண்ணிட்டு இருக்கான். மேடம், அது வேற ஒன்றும் இல்லை, ஒரு கப்புள்ஸ் லவ் ப்ராப்ளம்னு வந்திருக்காங்க. 2 பேரும் மேஜர்ன்றதுனால போலீஸ் ஸ்டேஷனில் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த பொண்ணோட பேரண்ட்டோட டீட்டெயில், அந்த பையனோட பேரண்ட்டோட டீட்டெயிலாம் இந்நேரத்துக்கு உங்கள் ஃபோனுக்கு வந்திருக்கும், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓ இதுதான் விஷயமா? நான் நினச்சது சரியாக போச்சு. நீ எனக்காக ஒரு காரியம் பண்ணணும். அந்த பொண்ணு வீட்டிலேருந்து என் புருஷனை மிரட்டணும். என் வீட்டில் இருக்கிற பொண்ணை தூக்க போகிறேன்னு அவனுங்க என் புருஷனை மிரட்டணும். இதெல்லாம் சப்ப மேட்டர், 2 நிமிஷத்தில் முடிய வேண்டிய விஷயம். எனக்கு பேச தேவையில்ல, எனக்கு செயலில் நடக்கணும். சொன்ன வேலையை சரியாக முடி. நீ கேட்குற பணம் கரெக்டாக உன் அக்கௌண்ட்டுக்கு வந்து சேரும். நல்ல விஷயத்தோட நாளைக்கு வரேன். ஏய் நிலா, உன்னை என் வீட்டை விட்டு துரத்தியே ஆவேன். நீ என் வீட்டில் இருக்க என் புருஷனுக்கு பயம் வரணும். உனக்கு பாதுகாப்பு இல்லைன்ற பயம் வரணும்.
அப்போதான் உன் கல்யாணத்தை பற்றி அவர் யோசிப்பார். நான் பார்த்து வச்சிருக்கிற பையனோட தான் உனக்கு கல்யாணம் நடக்கும். நடத்தி வைக்கிறேன்.